ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈரல் மிளகு வறுவல் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஈரல் வறுவல் பண்றதுக்கு இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை இப்படியே கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்ப இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நான் ஈரல் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே உடனே தண்ணி சேர்த்துறாம ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியை சேர்க்க தேவையில்லை, நம்ம ட்ரையா தான் பண்ண போறோம். ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஈரல் மிளகு வறுவல், அதனால மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேல சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ஈரல் மிளகு வறுவல் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.